திண்டுக்கல் அருகே இரு இளைஞர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காய்கறி விற்பனை செய்யப்படுவது போல் திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் விடிய அரசின் ஏவல் துறையினர் பெயரளவிற்கு ஒரு சிலரை மட்டும் கைது செய்வதாகவும் விமர்சித்துள்ளனர். இருவரிடம் இருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்தது யார் என விடிய அரசின் ஏவல் துறை கண்டுபிடித்து அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விசாகப்பட்டினத்தில் இருந்து ரயில் மூலம் ஈரோடுக்கு 3 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த நபர் பிடிபட்டார். கருங்கல்பாளையம் அருகே கஞ்சாவுடன் சிக்கிய நபர் நாமக்கல் மாவட்டம் ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தினந்தோறும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபடும் நிலையில் விடிய அரசின் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு போக்குவரத்து பணியாளர்களே போதைப் பொருட்களை கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் பெங்களூரில் இருந்து மேல்மலையனூர் சென்ற அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 20 கிலோ ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தப்பி ஓடினர். ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கால் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் கொரியர் சேவை போல சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் அரசு திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்ற 1250 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. ஊராட்சி கோட்டை பகுதியில் வந்த மினி சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் 25 மூட்டைகளில் கடத்திச் செல்லப்பட்ட 1250 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. இதையடுத்து ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற நபரை விசாரித்ததில் ரேஷன் அரிசியை வடமாநில தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்ய முயன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற பவானியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் பிடிபட்டார். திறனற்ற திமுக அரசு ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்காததால் ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் 6.5 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த ரவுடி பிடிபட்டார். மாட்டு மந்தை மேம்பாலத்தின் அருகே சந்தேகிக்கும்படியாக சுற்றித் திரிந்த ரவுடி புருஷோத்தமனிடம் இந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறைந்தது போல் திராவிட மாடல் முதலமைச்சர் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை வெற்று விளம்பரம் செய்து வரும் நிலையில் தலைநகரிலேயே 6.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதைக் கண்டு மக்கள் வேதனை அடைந்துள்ளனர்.